துரியோதனனை போல கெட்டவன் ஒருத்தனுண்டா என்று நினைக்கிறோம் அல்லவா? அவன் எப்பேற்பட்ட நல்லவனாக இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? கர்ணனை பொறுத்தளவிலே அவன் உத்தமன். கர்ணனை பொறுத்தளவிலே துரியோதனனை போல ஒரு உத்தம நண்பன் எங்காவது கிடைப்பானா? கர்ணனை ரொம்ப உயர்வா எல்லாரும் தூக்கி தூக்கி பேசுகிறார்கள். இந்த கர்ணனுடைய சில செயல்கள் மனதில் பதிஞ்ச உடனே நாங்க நினைக்கிறோம் கர்ணன் ரொம்ப உத்தமம் என்று நினைக்கிறோம். கர்ணனிடம் பல பலவீனங்கள் இருந்தன. கர்ணனை நம்பித்தான் துரியோதனன் இந்த யுத்தத்தையே தொடங்கினான். அர்ஜுனனுக்கு எதிராளி என்னிடம் இருக்கிறான், கர்ணன் இருக்கிறான் என்று நம்பிக்கொண்டுதான் தொடங்கினான். ஆனால் பல நேரங்களிலே துரியோதனனை கர்ணன் கைவிட்டான். இது பல பேருக்கு தெரிவதில்லை. கானகத்துக்குள்ளே ஒரு 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 காந்தர்வன் துரியோதனோடு சண்டை பிடித்து துரியோதனனை கட்டி இழுத்து கொண்டு போகிறான். அவனுக்கு பயந்து ஓடியவர்களுக்குள்ளே கர்ணனும் ஒருவன். பாரதத்திலே பதிவுண்டு. அர்ஜுனன் தான் வந்து அவனை மீட்டெடுக்கிறான். போர் தொடங்கி விட்டது. இவனுக்கு ஆணவம். ஆரோடு பிரச்சனை? தன்னுடைய குருவாகிய பீஷ்மரோடு பிரச்சனை. பீஷ்மர் படையிலே தலைமை தாங்கும் மட்டும் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று இருந்தானே, அது சரியா? அவர் கீழே விழ மட்டும் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து இருந்தானே, அவன் சேர்ந்து இருந்து யுத்தம் செய்திருந்தால் அந்த யுத்தம் பலம் பெற்றிருக்குமா, பெற்றிருக்காதா? இப்படி பல இனங்கள் கர்ணனிடமும் இருந்தன. அந்த கர்ணனை பொறுத்தளவிலே இந்த துரியோதனன் அவன் எல்லாரையும் நோகச் செய்திருக்கிறான். கர்ணனை நோகச் செய்ததில்லை. டேய், நான் போட்ட சாப்பாட்டில் தாண்டா நீ வளர்ந்த. உனக்கு என்னடா நாடு ராசா? நீ தேரோட்ட வேண்டிய பயலுக்கு நான் உனக்கு நாடு தந்திருக்கிறேன். நான் சொன்னா நீ போக வேண்டியது தானே, என்ன போக மாட்டேன் என்று அவன் கேட்கவில்லை. பாருங்க, அவ்வளவு கெட்டவனாக நாம் கருதுகிற துரியோதனிடம் இருந்த நல்ல பகுதி அது. பல பேர் சொல்வார்கள் அது ஆச்சரியமான பகுதி. ஒரு நாள் இந்த நட்பு எப்படி நட்பு வளர்ந்தது என்று கேட்டால், கர்ணன் துரியோதனாலே வளர்க்கப்பட்டவன். அவன் பெரிய கொடையாளி. உங்களுக்கு தெரியும் கர்ணனுடைய கொடை, உங்களுக்கு தெரியும். அவனுடைய கொடையினுடைய உச்சம் சொல்வதற்காக ஒரு கதை சொல்வார்கள். அது பாரதத்திலே இல்லை. ஒரு கதை சொல்வார்கள். என்ன கதை என்றால், கர்ணனுக்கு கொடையாளி என்று பட்டம் வந்து விடுகிறது, பெயர் வந்து விடுகிறது. அது இயல்பா வந்ததில்லை. அவன் ஆரம்பத்தில் திட்டம் போட்டு கொடையாளியா தன்னை மாற்றிக்கொண்டான். அதாவது அவனுக்கு தாழ்வு சிக்கல். தான் அம்மா அப்பா பெயர் தெரியவில்லை, யாருக்கு பிறந்தது என்று தெரியவில்லை, ஆற்றல் இருக்கிறது, ஆனால் அங்கீகாரம் இல்லை. அவன் என்ன செய்தான்? உலகத்தில் அங்கீகாரம் பெறுவதானா அதுக்கு ஒரு வழி இருக்கிறது பாருங்க. என்ன வழி என்று கேட்டா, கொடையாளியா மாறி எவனும் அங்கீகரிச்சிருவான். கொடையாளியா மாறினா அவனை ஒருத்தனும் விசாரிக்க மாட்டான். ஒருவன் பெரிய கொடையாளியா மாறிட்டால் அவனை பிறகு ஒருவனும் அவனை குற்றம் விசாரிக்க மாட்டான். இவர் யார் என்ன கேட்டா அங்க இது போயிருமே, அதுக்காகவே கேட்க மாட்டான். இந்த 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 உத்தி தெரிஞ்சது கர்ணனுக்கு. கொடை பண்ணுவோம் என்று நினைச்சு தொடங்கினான். அதை யார் சொல்லுகிறார்? வில்லிபுத்தூரார் சொல்லுகிறார். புறம் சுவர் கோலம் செய்வான் போன்று என்று எழுதுகிறார். வீட்டிலே சில பேர் வீட்டு உள்ளுக்கு ரொம்ப அழுக்கா இருக்கும், வெளி சுவர் நல்ல அழகா பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பான். கர்ணன் செய்த கொடை இருக்கிறதே புறம் சுவர் கோலம் செய்வது போல கொடை செய்தான் என்று எழுதினார் வில்லிபுத்தூரார். வெளியில சும்மா பெயிண்ட் அடிச்சான். அவனுக்கு அது இயல்பு இல்லை, பெயிண்ட் அடிச்சான். ஆனா என்ன ஆச்சு தெரியுமோ, அதை செய்ய 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 அது அவனுக்கு வழக்கமாகிவிட்டது. நம்ம தமிழிலே பழக்க வழக்கம் என்று ஒரு தொடர் இருக்கிறது தெரியுமோ? பழக்க வழக்கம். அந்த தொடர் என்னவென்று நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். பழக்க வழக்கம் என்றால், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முதலிலே பழக்கப்படுத்துங்கள், கொஞ்ச நாள்லே அது வழக்கமாக போய்விடும். அது நல்லதுக்கும் தான் கெட்டதுக்கும் தான், நல்லதுக்கும் தான் கெட்டதுக்கும் தான். உங்களுக்கு இயல்பே இல்லை, ஆனால் கொஞ்ச நாள் பழக்கப்படுத்தி கொண்டே வாருங்கள். காலையில் எழும்பி சாமிக்கு ஒரு பூ வச்சு தான் நான் சாப்பிடுவேன், அது உனக்கு பழக்கமே இல்லை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அதை பழக்கப்படுத்து. பிறகு சாப்பாட்டை கொண்டு தந்தாலும் பூ வைக்காமல் உன்னால் சாப்பிட முடியாது. ஏனென்றால் அது பழக்கம் வழக்கமாக போய்விடும். அது மாதிரி சில பேர் இருக்கிறார்கள். முதல் பழக்கப்படுத்துவான். இன்றைக்கு 3 சிகரெட் குடிச்சுவான், 5 சிகரெட் குடிச்சான். பிறகு போக போக அவனை அறியாமல் கை போய் சிகரெட் வந்து கொளுத்தி அவனுக்கே தெரியாது எத்தனை சிகரெட் குடிச்சிடனா அவனுக்கு தெரியாது. ஏன்றா பழக்கம் ஆயினோன்னா அவன் அறியாம உடம்பு அதை செய்யும். அதுபோலத்தான் கர்ணன் கொடையை பழக்கப்படுத்தினான். பிறகு அது அவனுக்கு வழக்கமா போச்சு. கொடை வழக்கமா போச்சு. அவனால கொடை செய்யாமல் இருக்க முடியவில்லை. முதல் சும்மா ஒரு விளையாட்டா தான் தொடங்கினான். அதுக்கு தான் விளையாட்டா ஒரு கதை சொல்வார்கள், ரொம்ப ரசிக்கிற கதை. இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு பெரிய கவலையாம். கண்ணன்ட்ட சொல்லி கவலைப்பட்டார்களாம். என்னையா நாங்களும் தான் கொடுக்கிறோம், இந்த கர்ணன் மட்டும்தானே கொடுக்கிறார்,
நாங்கள் தான் எல்லாருக்கும் கொடுக்கிறோம், எங்களை யாரும் கொடையாளி என்று சொல்கிறார்கள். இந்த கர்ணனுக்கு மட்டும் அப்படி என்ன கொடையாளி என்று பெயர்? கர்ணனுக்கு மட்டும் என்ன கொடையாளி? கிருஷ்ணர் சொன்னார், அதை விடுங்கடா பேசாம, அது ஒரு பட்டம் தானே அவனுக்கு இருக்குது, இருந்துட்டு போகட்டும். பாண்டவர்கள் விட இல்லை, அது என்ன, நாங்களும் தானே கொடுக்கிறோம், எங்க அரண்மனையிலையும் வருகிற எல்லாருக்கும் கொடுக்கிறோம், அவனை மட்டும் கொடையாளி என்று ஏன் சொல்வான்? ஔவையார் தான் சொன்னார், கொடை புரவி குணம் என்றார். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் கொடையும் நட்பும் தயையும் பிறவி குணம். கொடை பிறவியில வர வேணும், கொடுக்குற மாதிரி ஒரு இயல்பு பிறவியில வர வேணும். நான் முந்தி சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, சேரன்ட்டு ஔவையார் போய் ஆடு கேட்ட கதை. என்ன ஒருத்தட்ட முகத்திலையும் அது சொன்ன மாதிரி தெரியல. ஔவையாருக்கு ஒரு முறை ஏதோ ஒரு நோய் வந்தது. இதெல்லாம் புத்தகத்தில் இல்லை, நான் சொல்கிறது கதை இருக்குது, இந்த பாட்டு இருக்குது. என்ன, ஆரோ வைத்தியர்கிட்ட போயிருப்பா. அந்த வைத்தியர் சொன்னார், நான் விட்ட இடத்த மறந்து போவேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வைத்தியர் சொல்லியிருப்பார் போல இருக்கு, ஏதோ மருந்து கொடுத்து இது ஆட்டுப்பாலில் கலந்து குடிக்க வேணும்னு சொல்லியிருக்கிறார். இந்த அம்மா புலவர்கள், பெரும் புலவர்கள் எல்லாம் இனி ஆடு மேய்ச்சி கொண்டா இருக்க முடியும்? இந்த வேலை என்று எடுத்தால் அவனை மற்றவர்கள் எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதான் உலக இயல்பு. கற்றவர்களை உலகம் பார்த்து கொள்ள வேண்டும். கற்றவன் கல்வியை படித்து கொண்டிருக்கணும். ஔவையாருக்கு ஆடு பால்னு என்ன செய்வோம்னு பார்த்து சேரன் ஒருத்தன் இருந்தான். அந்த சேர அரசன்ட்ட போய் கேட்போம்ட்டு நேராக போனான். அவனுக்கு ஔவையாரை கண்டோன்னு ஆனந்தம். தாயே வந்துட்டீர்களா, இன்றைக்கு என்ன பாட்டு கொண்டீர்கள் என்ற. பாட்டெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உன்னிட்ட ஒன்று வாங்க வந்திருக்கிறேன். என்ன வாங்க வந்தீர்கள்? எனக்கு இந்த அம்மா கேட்குது, எனக்கு ஒரு ஆடு வேணும், இல்லை எனக்கு கொஞ்சம் ஆட்டுப்பால் வேணும்னு கேட்டான். இந்த அம்மா, எனக்கு கொஞ்சம் ஆட்டுப்பால் வேணும், அதுக்கு ஏதாவது ஒழுங்கு செய்யன்றார். இவன் பார்த்தான், இது பெரிய பிரச்சனையாக போச்சு. இந்த அம்மா ஆட்டுப்பால் கேட்குது. அப்போ நாங்கள் கேட்டால் என்ன செய்வோம்? அம்மாவுக்கு ஒரு நாளும் ஒரு டம்ளர், இல்லாட்டி மிஞ்சி போனால் ஒரு அரை போத்தில் ஆட்டுப்பால் கொடு என்று ஒரு ஆர்டர் போட்டுருவோம். இவன் பார்த்தான், இந்த அம்மா ஆட்டுப்பால் கேட்குது, கொடுக்கலாமா? கொடுக்கப்படாது. ஏன்? ஆட்டுப்பால் கொடுத்தா இதுக்குண்டு கொஞ்சம் பேர் இருப்பான், ஆட்டுப்பால் கொடுத்த சேரன் என்று பட்டம் வச்சுருவான். ஆட்டுப்பால் கொடுத்த சேரன், அது மரியாதையாவா இருக்கும், கொடுக்கப்படாது. அப்போ இவன் கேட்டான், இந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்டான், இந்த அம்மா இப்படி கேட்குது, இது என்ன நோக்கத்தில் கேட்குது தெரியலையே, புலவர்களோட பழகிறது கஷ்டம், என்ன கொடுக்கலாம், ஒரு ஆடு கொடுத்துருவோமா என்றான். மந்திரிக்கு சொன்னான், ஒரு ஆட்டையே கொடுத்து விடுவோம், நல்ல பாலாடா. பைத்தியக்காரா, முதல் பட்டம் என்றாலும் பரவாயில்ல, ஆட்டுப்பால் கொடுத்த சொல்ல, இது ஆடு கொடுத்த சேரன் என்று பேர் வச்சுருவாங்க, அது கொடுக்கப்படாது. உடனே ரகசியமாக காதில் கூப்பிட்டு ஒரு செய்தி சொன்னான். ஔவையாருக்கு ஒன்றும் புரியுதுன்னு ரகசியமாக சொல்கிறான். போனவன் போய் கொஞ்சம் நேரத்தில் வந்தான், தங்கத்தால் ஒரு ஆடு செய்து ஔவையார்கிட்ட கொடுத்துட்டான். அது பாவம் ஆட்டுப்பால் கேட்க வந்த கேஸ். தங்கத்தால் ஒரு ஆடு செய்து, அம்மா இது உனக்கு கொண்டு போ, ஆடு தானே கேட்டேன், தங்கத்தால் ஆடு. ஔவையார் திகைச்சு போச்சு, இது என்னடா இது, ஆட்டுப்பால் கேட்க வந்து ஆடு கேட்டால் இவன் தங்கத்தால் ஆடு தந்தானேன்னுட்டு ஒரு பாட்டு பாடிச்சு. அது தனிப்பாடல் திரட்டில் இருக்குது. அதை வச்சு தான் இவ்வளவு டூப்பு நான் அவுக்கிறேன். சிறப்பான் மணிமவுளி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று யான் கேட்டேன் பொன்னாடு ஒன்று ஈந்தான். சிறப்பான் மணிமவுளி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று யான் கேட்டேன் பொன்னாடு ஒன்று ஈந்தான். இதுதான் செய்தி. சொல்லிட்டு ஔவையார் அதுக்கு பிறகு ஒரு நீதி சொல்லுது, இறப்பார் என்பரினும் கொள்வர். பிச்சைண்டு நாங்கள் கேட்க வந்துட்டேன், உங்கள்கிட்ட கேட்க வந்துட்டேன். ஐயா உண்டியலில் பணம் போடு, நீ 1 ரூபா போட்டாலும் நான் ஏற்கத்தான் வேணும், 2 ரூபா போட்டாலும் ஏற்கத்தான் வேணும், 5 ரூபா போட்டாலும் ஏற்கத்தான். நான் வாங்குறேன்ட்டு வந்த பிறகு நீ என்ன போட்டாலும் நான் ஏற்கத்தான் வேணும். ஒருத்தர்கிட்ட தர்மம் கேட்கேன்ட்டு போறேன்ட்டு வைங்க, கேட்டா நீ என்ன தந்தாலும் நான் வாங்கத்தானே வேணும். எனக்கு கேட்குற உரிமையை தவிர இவ்வளவு தாண்டு நான் கேட்க முடியாது, என்ன கேட்டாலும் வேண்டத்தான் வேணும். அதை சொல்லிட்டு சொன்னார், இறப்பார் என்பரினும் கொள்வர். சொல்லிட்டு சொன்னார், கொடுப்பார் தாம் அறிவார் தம் கொடையின் சீரென்று வெண்பாவை முடிச்சார். வேண்டவன் என்னத்தையும் வேண்டு வேண்டாம், கொடுத்தா அவன் 50 போட்டாலும் வேண்டுவான், 1 ரூபா போட்டாலும் வேண்டுவான், உனக்கு தெரிய வேணும் உண்டியல்ல என்ன போடுறதுன்ட்டு. இது நான் இன்றைக்கு ஏதோ உண்டியலுக்கு பிரச்சாரம் பண்ண மாதிரி இருக்குது, அப்படி இல்லை. போட்டா தெரியவா போகுது, உனக்கு தெரிய வேணும், உன் தகுதிக்கு நீ இன்றைக்கு என்ன கொடுக்கலாம். ஒருத்தன் வந்து கேட்கிறான், தர்மகாரியம் கும்பாபிஷேகம், ஐயா துணை பண்ணுங்கள் என்று கேட்கிறான். நீ 10 ரூபா கொடுத்தாலும் அவன் வாங்கிட்டு போவான். ஆனா அவனல்ல பிரச்சனை, நீ உனக்கு முதல் உன்ன தெரிய வேணும், என்னுடைய லெவலுக்கு என்ன தொகை கொடுக்கலாம். அது ஔவையார் சொல்லுது, இறப்பார் என்பரினும் கொள்வர் கொடுப்பார் தாமறிவார் தம் கொடையின் சீர். இதுதான் கொடை.
அவன் கேட்கறது கொடுக்கப்படாது, உன் லெவலுக்கு நீ கொடுக்க வேணும். இப்ப கர்ணன் கொடுத்து கொண்டு வந்தோடனே பஞ்சபாண்டவருக்கு ஒரு 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 சின்ன ஒரு பொறாமை. கண்ணன்கிட்ட கேட்டார்கள், ஏன் எங்கள் நாங்கள் மட்டும் கொடையாளிகள் இல்லையா, விட்டுருங்கடா என்றார் கண்ணன். இல்லை இல்லை நாங்கள் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு என்றார்கள். இப்போ என்ன ஆறு கொடையாளின்னு தெரிய வேணும், அவ்வளோ தானே, வாங்கடாண்டு கூட்டிகிட்டு போனார். கர்ணன்கிட்டையே கூட்டின்னு போனார், கர்ணனையும் படாண்டு கூட்டின்னு போனார். இப்படி 2 மலை இருந்தது, 2 தங்க மலை. தங்கமலை ரகசியம் ஒரு படம் வந்தது. 2 தங்க மலை, தங்கத்தாலே அந்த மலை இருக்கிறது. கர்ணனை பார்த்து சொன்னார், டேய் இந்த மலை உனக்கு. பஞ்சபாண்டவர் சொன்னார், இந்த மலை உங்களுக்கு. பின்னேரத்துக்குள்ள யார் அதிகமாக கொடை செய்கிறீர்களோ அவர் தான் கொடையில பெரியவன், நான் பட்டம் கொடுப்பேன். மார்னிங் 6 மணிக்கு இதை கொடுத்துட்டார், போயிட்டார் கண்ணன். பின்னேரம் 6 மணிக்கு வர்றார். பஞ்சபாண்டவர்கள் முதல் பார்க்க வந்தார். பார்த்தா அவர்கள் 5 பேர். அர்ஜுனன் அம்பு போட்டு உடைச்சான் மலையே, வீமன் கதாயுதத்தால உடைச்சான். அப்போ பெரிய பெரிய துண்டா தங்கம் விழுது. வர்றவனுக்கு எல்லாம் இந்த கட்டியை கொண்டு போ, கட்டியை கொண்டு போன்னு கொடுக்குறார்கள். ஒரு காவாசி மலை முடிஞ்சுது. முடிச்சுட்டு பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறாரு. என்னப்பா கொடுத்துட்டீங்களான்னு கண்ணன் கேட்டார். கொடுத்துட்டு இங்கே பார், காவாசி மலை கொடுத்தாச்சு. மலையை முழுசாவா கொடுக்க முடியும், காவாசி எப்படி கொடுத்தீங்க? பீமன் உடைச்சான், அர்ஜுனன் உடைச்சான், எல்லாரும் உடைச்சு கொடுத்துட்டோம். அப்போ நீங்கள் நல்ல கொடையாளிகள் தான், வாங்கடா போய் பார்ப்போம்ட்டு அங்கே போனால் கர்ணன் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டு இருக்கிறான். என்னடா நீ மலையை பார்த்தா அது முழுசா இருக்குது, என்னடா நீ மலையை கொடுக்கவே இல்லையாடா, ஒன்றும் தர்மம் பண்ணவே இல்லையான்னு. இவர்களுக்கு சந்தோஷம். அப்போ அவர் கொடுக்கல, நாங்கள் தான் கொடையாளிகள் கண்ணன் சொல்ல போறார். கர்ணன் சொன்னா அது கொடுத்தாச்சே என்றான். எப்போ கொடுத்தாச்சு? இந்த பக்கமா ஒருத்தன் வந்தான், இந்த மலை உனக்கு தான் என்றன் போயிட்டுது. கொடை உள்ளவனுக்கு பார்த்தீங்களா அப்படியே கொடுக்க மனம் வந்துட்டுது. இவனுக்கு அந்த அந்த புத்தி வரையிலேயே கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு உடைச்சு கொடுக்கணும் தான் இவன் நினைக்கிறான். அப்போ கொடையாளி ஆகிற அந்த கர்ணன் இருக்கிறானே, அவன் பெரிய கொடையாளியானான் இந்த துரியோதனனாலே. ஒரு நாள் இந்த நட்பினுடைய நெருக்கம் அதை கர்ணனே சொல்லுவான். ஏன்னா எனக்கு இது சொல்லணும் போல உணர்வு வந்தபடியா சொல்லி முடிக்க போறேன். அடுத்தடுத்த வருஷத்துல மிச்ச கதை சொல்ல போய் நீங்க ஞாபகமா வச்சிருக்க போறீர்கள். கர்ணன் சொல்லுவான், இந்த துரியோதனனை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவான், தன்னெச்சில் தானுண்ணான். இந்த துரியோதனன் ரொம்ப ஆணவக்காரன், ரொம்ப ரோசக்காரன். அவன் என்ன செய்வானாம், இப்போ நீங்கள் அதை நான் சொல்கிறேன், நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ நாம் சாப்பிடுகிறோமே, ஒரு தட்டில் சாப்பிடுகிறோம், இன்னொருத்தர் தட்டில் சாப்பிட்ட சாப்பாட்டை நாங்கள் சாப்பிடுவோமா? உடனே என்ன சொல்லுகிறோம், அது எச்சில் சாப்பாடு, தொடமாட்டோம். மற்றவர் சாப்பிட்ட சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட மாட்டோம் இல்லவா, அது எச்சில் சாப்பாடு, தொடமாட்டோம். இந்த துரியோதனன் அவனுடைய அந்த பெருமிதம் என்னவென்று கேட்டால், அவன் என்ன செய்வானான், தன்னுடைய கோப்பையில ஒரு பிடி சாப்பிட்டா பிறகு அதுல சாப்பிட மாட்டானான். இது எச்சில் சாப்பாடு தானே, இது என்ன சாப்பிட்றது, இதை போட்டு இன்னொரு பிளேட் கொண்டு வான். ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் அவனுக்கு வைக்க வேணும். இப்படி ஒருத்தன் இருப்பானா? அவ்வளவு என்ன அவன் நினைக்கிறான், ஒரு கை அள்ளினாலே அது எச்சில் சாப்பாடு, பிறகு என்ன அதுல 2ஆம் தரம் சாப்பிட்றது, 2ஆம் தரம் தர்றதுக்கு 2ஆம் தட்டு வச்சு 2ஆம் தரம் சாப்பாடு போடணும். அவ்வளவு பெருமிதம் கொண்டவன் இந்த துரியோதனன். தன்னெச்சில் தானுண்ணான், என்னை நண்பனாக ஏற்ற பிறகு என்னெச்சில் தானுண்டான் என்றான் தெரியும். தன்னெச்சிலே அவன் தின்னாத இந்த துரியோதன பயலை என்னுடைய தட்டிலே என் சோத்தை திண்டான்டா சொல்லுகிறான். அது குந்தி கேட்கிற பொழுது சொல்லுகிறான், இந்த கட்சி மாறிடுன்னு கேட்க வந்தால் அப்பவே அந்த லெவல் இருந்திருக்குது. ஆட்சியிலே அமைச்சர் பதவி தருகிறேன், கட்சி மாறிடு என்றாள். இப்படிப்பட்டவரிடம் விட்டுவிட்டா வருவேன், சொல்லிவிட்டு தான் ஒரு செய்தி சொல்லுகிறான். அம்மா உனக்காக சொல்லுகிறேன் ஒரு செய்தி. ஒரு நாள், இது நீங்களே நினைச்சு பார்க்கவன், ஒரு நாள் துரியோதனன் வீடு, துரியோதனன் மனைவிக்கு பானுமதி என்று பெயர், நல்ல பெண். துரியோதனன் வீட்டிலே இல்லை, துரியோதனன் வீட்டிலே இல்லை. கர்ணன் வந்திருக்கான் துரியோதனனை பார்க்க. பானுமதி அவனுக்கு தங்கச்சி மாதிரி. அப்போ பானுமதி தனியே இருந்தாள். எங்க துரியோதனன் கேட்டான். இப்படி எங்கேயோ வெளியில போயிருக்கார், வர நேரம் செல்லும், வா கொஞ்ச நேரம் சூது விளையாடலாம் என்று போட்டு இப்படி ஒரு டேபிள் போட்டு துரியோதனன் அந்த பக்கம் இருக்கிற, கர்ணன் அந்த பக்கம் இருக்கிறான், இந்த பக்கம் பானுமதி. நீங்க அதெல்லாம் அந்த சீட்டெல்லாம் நான் போட்டா சரியா பார்த்துக்கொள்ளவன். அந்த பக்கம் கர்ணன் இருக்கிறான், இந்த பக்கம் பானுமதி. இது அரண்மனை வாசல். சூது விளையாட ஆரம்பிச்சுட்டார்கள், சொக்கட்டான் விளையாடுகிறார்கள். விளையாட ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சு கொண்டு போகிற பொழுது பானுமதி தோத்து கொண்டு போறாள். பானுமதி தோத்து கொண்டு போகிறாள். கர்ணன் வெற்றி பெற்று கொண்டு போகிற நிலைமை. இந்த நேரத்திலே அதுதான் அரண்மனை வாசல். அங்க இருந்து துரியோதனன் உள்ள வந்தான். நல்லா கவனிக்க வேணும். வாசலுக்கு முதுகு காட்டி உட்கார்ந்திருக்கிறான் கர்ணன்.
அவனுக்கு அங்கிருந்து வர்றவர்களே தெரியாது. வாசலை பார்த்து உட்கார்ந்திருக்கிறாள் பானுமதி. சொக்கட்டான் விளையாடுகிறார்கள். இவள் தோற்று கொண்டிருக்கிற நேரம். துரியோதனன் உள்ள வந்ததை பார்த்தோன்னே பானுமதி எழும்பினாள். அது பழைய காலத்தில் பெண்கள்கிட்ட இருந்த ஒரு மடத்தனமான குணம். புருஷன் வந்தா எழும்பி மரியாதை பண்றது என்று அப்ப நினைச்சார்கள். புருஷன் வந்து விட்டான் என்று கண்டவுடனே பானுமதி எழும்பினாள், மரியாதை பண்ணுவதற்காக எழும்பினாள். இவன் என்ன நினைச்சான் தெரியுமோ, இந்த பெண்களிடமே ஒரு குணம் இருக்கிறது, தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், அலாப்பி விடுவார்கள். இவள் தோல்வியை ஒத்துக்கொள்ளாம இவள் என்ன தன்னை சமாளிப்பதற்காக இந்த விளையாட்டை குழப்பறதுக்காக எழும்புறாள் என்று நினைச்சுட்டான் துரியோதன். இந்த கர்ணன் நினைச்சவன் என்ன செய்தான், எங்க எழும்புற இருந்து விளையாடு இப்படி எட்டி பிடிச்சான். இந்த விளையாட்டு உற்சாகத்தில் பிடிச்சான். அது எங்க வச்சு தெரியுமோ, இடுப்புல மேகலை இருந்தது, அதுல போய் இவனுடைய கை பிடிபட்டது. இவன் பெரிய பலசாலி அல்லவா, அந்த கை பிடிச்ச உடனே அந்த மேகலை அருந்து அப்படியே சிதறிச்சு. இவ்வளவு யாருக்கு முன்னால நடக்குது, புருஷனுக்கு முன்னால நடக்குது. பானுமதி அப்படியே உரைச்சு போனாள். கையை பிடிச்சோன்னே இழுத்து அருந்து விழுந்துட்டு கீழே, முத்தெல்லாம் அப்படியே சிதறுது. முன்னுக்கு புருஷன் நிற்கிறான். இதை கர்ணன் பார்க்கல, அவன் முதுகு காட்டி இருந்த நல்லவா, எட்டி பிடிச்சோன்னே இந்த முத்தெல்லாம் அருந்து கொட்டுன்னுட்டுது. இப்போ கர்ணன் பானுமதியை பார்த்தான், அவளுடைய விழி குத்துண்டு நிற்குது. திரும்பி பார்த்தான், திரும்பி பார்த்தா துரியோதனன் நிற்கிறான். இதுக்கு மேலே ஒருத்தன் சிநேகிதம் தொடருமா உங்களை கேட்குறேன். நான் கேட்குறேன், வீட்டில் ஆம்பளை இல்லாத நேரம் அவன் பஞ்சாதியோட சூது விளையாடவே எத்தனை பேர் அனுமதிப்பீங்க? நமக்கு நம்ம நண்பர்களில் அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை. இவன் சூது விளையாடினது மட்டுமல்ல, எட்டி இடுப்பில் பிடிச்சோன்னு அருந்து போச்சு. இப்போ நடுங்கி போய் நிற்கிறாள். துரியோதனன் நிற்கிறான், கர்ணன் நிற்கிறான். இப்போ என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க? ஒரு ரொம்ப டென்ஷனான ஒரு சூழல் உருவாகிட்டுதா இல்லவா? இப்போ கர்ணன் என்ன பேசினாலும் அதில் தப்பாயிரும். கர்ணன் துரியோதனை பார்த்து, நீ ஒன்றும் பிள்ளையா நினைக்காத, சும்மா தற்செயலாக பிடிச்ச நடந்து போச்சுன்னு சொன்னா இவன் திட்டம் போட்டு பிடிச்சவனோண்டு நேப்பான். எதை பேசினாலும் ஆபத்து. நான் வேணுமென்று செய்யலேன்னு செய்தாலே வேணுமென்று செய்தது ஆயிரும். என்ன செய்யறோம் எல்லாரும் 3 பேரும் விழிய ரொம்ப சங்கடப்படுற பொழுது துரியோதனன் கேட்டான். என்ன சொன்னான் தெரியுமோ? கர்ணனை பார்த்தான். டேய், நீங்க விளையாடுங்கடா, என்ன முத்து கீழே விழுந்துட்டு கவலைப்படுறியா? எடுக்கவோ கோக்கவோ என்றான். எடுக்கவோ, நீங்க உங்க கேமை தொடருங்கடா, நான் அதை எடுத்து கோக்குற வேலையை நான் பார்க்கிறேன் என்றான். எல்லாம் கர்ணன் சிரிச்சான், பானுமதி சிரிச்சாள். அந்த டென்ஷனே இல்லாம போயிட்டு. இதை சொல்லித்தான் கர்ணன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட நண்பனை விட்டுவிட்டா ஆட்சிக்காக என்னை வர சொல்லி கேட்கிறாய் தாயே, நான் வரமாட்டேன் என்று சொன்னானே. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, எந்த உயர்ந்தவனிடமும் தாழ்ந்த இயல்புண்டு, எந்த தாழ்ந்தவனிடமும் உயர்ந்த இயல்புண்டு. அதை மறந்து போகாதீர்கள். இதுதான் மிஸ்ர பிரபஞ்சம். நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, இதை நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க. கெட்டது இல்லாத நல்லவன் இல்லை, நல்லது இல்லாத கெட்டவன் இல்லை. நாம் அது ரொம்ப தப்பாக கணக்கு போடுறோம். ஆட்களை பார்த்து இப்போ இவன் கெட்டவன் என்று சொல்கிறோமே, அவன்கிட்ட நல்லதே இருக்காது என்று நினைக்கிறோம். ரொம்ப தப்பு. மிக மோசமான கெட்டவனிடமும் ஏதாவது ஒரு நல்ல இயல்பு இருக்கும். நீங்கள் உன்னிப்பாக பாருங்க, ஒரு நல்ல இயல்பு இருக்கும். ரொம்ப உயர்ந்தவன் என்று நல்லவன் என்று நாம் நம்புகிறவனிடமும் கெட்டது இருக்கும். அது இப்போ அது நல்லாவே தெரியுது எல்லா இடத்துலையும். பெரிய பெரிய சாமிமாரெல்லாம் என்னமோ பண்ணுறார்கள். அப்ப கெட்டவனிடம் நல்லது இருக்கும், நல்லவனிடம் கெட்டது இருக்கும். இப்போ ஒருத்தனை நல்லவன் என்று நாங்கள் இனம் காணுகிறோமே, இவன் நல்லவன் என்று இனம் காண்கிறோமே, அது எப்படி என்று கேட்டால் அவனிடம் கெட்டதை விட நல்லது அதிகம் என்றபடியால் தான் அவனை நல்லவன் என்கிறோம். கெட்டதே இல்லாதவன் என்று நினைக்காதீர்கள். இப்போ என்னையே சில பேர், இப்போ இது கொஞ்சம் காவி கலரில் போட்டுட்டேன், எனக்கு இந்த கலரில் விருப்பம், காவி போடணும் என்று ஒன்றும் விருப்பம் இல்லை, அதெல்லாம் சுவாமிகளுக்கு உரியது. இந்த கலர் விருப்பம் போட்டுட்டேன், இதில் இது சால்வையும் போட்டேன். இப்போ என்ன பேர் சில பேர் அவர் பாவம், அவர் பெரிய ஆள் பாருங்க என்று எனக்கு முன்னாலேயே நானே நினைப்பேன், இது என்னத்தான் சொல்கிறானான்னு நினைப்பேன். எனக்கு பிரியமான ஒரு சாப்பாடு இருக்கும், அவர் அதெல்லாம் சாப்பிட மாட்டார், அவனே முடிவு அவனே முடிவு செய்வான். நான் என்ன செய்யறது? அவன் நம்புகிற பொழுது நான் கெடுக்கப்படாது, பேசாமல் சகிச்சு கொண்டு இவனை நான் கூட்டின்னு வந்தேனே என்று நினைப்பேன். அவனே நமக்காக முடிவு பண்ணிக் கொள்கிறான். நான் பிழையே செய்ய மாட்டேன் என்பது அவனுடைய எண்ணிக்கை. ஐயோ, அவரையா சொல்லுகிறீர்கள்? அவர் ரொம்ப உத்தமர். ஐயா, நான் செய்த குற்றங்கள் எனக்குத்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது.
இதை அழுத்தி சொல்லுகிறேன். இந்த காவி போட்டிருக்கேன், இது போட்டிருக்கிறதுக்காக நான் குற்றமே இல்லாதவன் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். என்னிடம் குற்றம் உண்டு, குற்றங்களை கடந்திருக்கிறேன், குற்றம் உண்டு, அல்லது கடக்க முயற்சி செய்கிறேன். உலகத்திலே எவனிடமும் அது உண்டு, இல்லை என்று தயவு செய்து நம்பாதீர்கள். இந்த தோற்றத்தை பார்த்து இவர் ரொம்ப உத்தமர் என்று நினைக்காதீர்கள். அப்படித்தான் நினைச்சு அவரை சுற்றி வர போய் நின்று, அவருக்கு காசா கொட்டி, பெண்களா பக்கத்தில் போய் நின்று அவரையும் கெடுத்து தங்களையும் கெடுத்துக் கொள்கிறார். இந்த அநியாயத்தை பண்ணப்படாது. எவரிடமும் குற்றம் உண்டு, அதை வளர்க்க நாம் அனுமதிக்க கூடாது.